வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்மளோட மார்னிங் மோட்டிவேஷன்ல நம்பிக்கையின் வலிமை, அதாவது கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம லைஃபோட ஒரு கட்டத்தை எந்த கட்டத்துல இருந்தும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஆனா அந்த கான்ஃபிடென்ஸோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், எப்படி இருந்தா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு குட்டி கதை. ஸோ ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஊதா படை சிகப்பு படை ரெண்டுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போர்ல கிட்டத்தட்ட ஊதா படை தோத்து போற நிலைமையில இருக்காங்க. ரொம்ப அவங்க நிறைய டிஸ்ட்ராய், அதாவது நிறைய பாதிப்பை ஏற்பட்டுருச்சு. தோத்து போற நிலைமையில இருக்கும்போது அந்த படையோட தலைவர் என்ன பண்றாரு, கோவில் முன்னாடி நிப்பாட்டி ஒரு டாஸ்க் போடுறாரு. அதாவது அந்த நமக்கு டாஸ் போட்டு பார்ப்போம் இல்லையா, உண்மையா பொய்யா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு காயினை டாஸ் போடுறாரு. அதுல தலை விழுந்தா நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த காயின் டாஸ் போடும்போது தலை விழுந்துருது. விழுந்தோன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், பெரிய ஒரு உற்சாகம், நம்பிக்கையோட போறாங்க. தோத்து போயிடுச்சு அப்படின்னு நம்பப்பட்ட அந்த ஊதா படை ஜெயிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காயினை சாமி கிட்ட இருந்து எடுத்து எல்லாரும் பெரிய விஷயமா பாக்குறாங்க. இந்த காயின் நமக்கு ஜெயிக்க வச்சிருச்சு இந்த சாமி அப்படின்னு சொல்லி. அந்த காயின்ல ரெண்டு பக்கமுமே தலைதான் இருந்துச்சு, பூ இல்லை. ஸோ அது அந்த தலைவரோட ஒரு சின்ன ஐடியா, சின்ன ஒரு டாக்டிஸ். ஏன் அப்படின்னா நம்பிக்கை கொடுக்கறது. நமக்கு சின்ன சின்ன லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களால நிறைய நம்பிக்கை இருக்கு, நம்ம தான் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த நம்பிக்கை, சூப்பரா இந்த வருஷம் உனக்கு சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு நமக்கு பிடிச்சவங்க வாழ்த்திட்டாங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும், சந்தோஷம் வரும். அந்த மாதிரி தான் அந்த காயின் பெரிய விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயத்த நடத்துமான்னு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை. ஆனால் இதுக்கு பேரு தான் மிராக்கிள், மேஜிக் ஆஃப் மிராக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நம்பிக்கை, நம்ம ஜெயிக்க போறோம், ஏன் விட்டுறணும் அப்படின்ற நம்பிக்கையை அந்த படையை ஜெயிக்க வச்சு. அதே மாதிரி தான் நம்ம செல்ஃப் அவேர்னஸ்ங்கிற பேர்ல நிறைய விஷயத்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காம, நம்ம படிக்க முடியுமா, இத்தனை பேர் எழுதுறாங்க, இத்தனை பேர் பாஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன், செல்ஃப் அவேர்னஸ் நிறைய கிடைக்குது நமக்கு. இத்தனை பேர் எழுதுறாங்களாப்பா, இத்தனை பேர் இதுல படிச்சிருக்காங்களாப்பா, இத்தனை பேர் பிஎடா எம்எடா, இவங்க எல்லாம் அரசு, நிறைய இஷ்யூஸ் கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா நம்பிக்கைங்கிறது சின்ன ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக் உங்க லைஃப்ல கண்டுபிடிங்க. எக்ஸாமா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும், அந்த மேஜிக் ஆஃப் கான்ஃபிடென்ஸை கண்டுபிடிங்க. கண்டிப்பா உங்களோட கான்ஃபிடென்ஸ் உங்க கூடவே வெற்றிக்கு பக்கத்துல உங்களை கூட்டிட்டு போகும். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டிஆர்பி கைடன்ஸா இருக்கட்டும், டிஎன்பிசி கைடன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா கிடைக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் டெஃபினட்டா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.